மகாசிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். யாரா நீங்க? கடவுளே, இந்த எலுமிச்சம்பளம் வாங்கின காசு வியாபாரம் ஓடட்டும். ஒரு கூட பணம் வாங்கியிருக்கேன், இன்னும் காசு கொடுக்க முடியும். சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் தியானம் மேற்கொண்டார். அவரை தொடர்ந்து பக்தர்களும் கண்களை மூடி சிவாய நாமத்தை உச்சரித்தபடி தியானம் செய்தனர். எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்க. ஆதியோகி சிலை முன்பு நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் பரவச நிலையை அடைந்த காட்சிகள்தான் இவை. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன், இத பரவச நிலைங்கிறாங்க. சரி, இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. வீட்டுல மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. செல்லா, சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடிதான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாக்கலாம். இந்த ஜக்கிக்கு மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்ல. ஏசிகிறாய், நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதடா நீ என்னடா தாடி இது? டேய், என்னடா இது போலி வேஷம்? இவன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனால இவன் அழிய வேண்டிய ஒரு விஷக்கிருமி சக்தி இவன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. போய் பேசி பேசி மக்களை தூண்டி விட்டு, மக்களை மதம் உணர்வுல தூண்டி விட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் ஆசாமியின. அடியே, இந்தியாங்கறனால தாண்டி இந்த போஸ்ட் எல்லாம் உன் பருப்பை கொண்டு போய் துபாயில வித்திருந்த. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.